மாட்டாங்க. ஆகையினால அவளை நீ வெட்டி போட்டுடணும். இதுதான் வெட்டிட்டு கற்பில்லாதவைக்கு தேவையில்லை அப்படின்னு கூவக்கூடிய நேரத்துல அடுவன் அப்பா என்னால முடியாது. தனுவன் அப்பா என்னால முடியாது. விஸ்வாசி அப்பா தலையே என்னால வெட்டணுமா நிச்சயமா நடக்காது அப்படின்னு கூறக்கூடிய நேரத்துல பரசுராமன் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தவங்க. அந்த பிள்ளையாகப்பட்டது என்ன பண்றாரு? இன்னும் சாவவே இல்லை. இன்னும் சாவல. இன்னும் அந்த கலியுகத்திலயும் அந்த பிள்ளை இருந்து பரசுராமருக்கு இறப்பு கிடையாது. இறப்பு என்பதே அப்படிப்பட்ட பரசுராமரு அப்பா நான் தலையை கொண்டுட்டு வரப்பா. நான் உனக்கு நீ என்ன வேலை செய்யற நான் செய்யறேன். நீ சொன்னா நான் செய்யறேன். தலையால செஞ்சுட்டு வரேன். ஆமா அப்படி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. கிடையாது. அம்மா தானே வெட்டினா. அம்மா தானே நான் வெட்டிறேன்ப்பா. ரைட். அப்படி நீ வெட்டினா உனக்கு என்ன உனக்கு வரம் வேணுமோ அந்த வரத்தை நான் தரேன். என்ன கேக்குறியோ ஆமா அந்த வரத்தை நான் திருப்பி தரேன் அப்படின்னு போகக்கூடிய நேரத்துல மலைகளோடு மலைகள் அதிர மண்ணோ மின்னோ தானதிரு. அலைகள் எழுப்பி தூள் பறக்க அண்டமெங்கோ வீசிடவே அந்த மலைமகளோ கண்டு மரம் கலங்கிடவே விலையில்லா புறவி மீது வேகமாக மறுகட்டார். மாதாவும் முன்னோட மாதாவோட பின்னாடி மகன் துரத்தி கொண்டு வர ஓட 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 ஓடிக்கொண்டே ஒரு அரக்கர் குல பட்டணம். அதுல அரசி மதங்கி என்கின்ற ஒரு அரசி. அந்த அரசி இடத்திலே சென்று அம்மா என் மகன் என்ன வெட்ட வரான், எப்படியாவது என்ன நீ காப்பாத்திடு அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல ஆமா நான் இருக்க சொல்ல என்னுடைய படை இருக்கும் போது உன்னை யாராலையும் வெட்ட முடியாது. ஆமா அசுர படை இருக்கிற சொல்ல உன்னை யாராலையும் அழிக்க முடியாது. ஆகையினால நான் உன்னை காப்பாத்துறேன் என்று அந்த அம்மா தஞ்சம் கொடுத்து உள்ள அனுப்பி விட்டுட்டாங்க. பரசுராமன் வராரு. கையில கத்திய வச்சுக்கின்னு சுத்தி பாக்குறாரு. தாயாரோட கால் நடை இது உள்ளதான் போயிருக்குது. அதெல்லாம் நீங்க எப்படா போயிங்க எங்க அம்மாவை என் கையில கொடுத்துருங்க. ஆமா அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் எடுக்க முடியாது. ஆகையினால ஒரு வெட்டுக்கு 100 தலை விழுது. ஒரு வெட்டுக்கு 100 தலை வீசி எல்லோ தாறு மாறாய் விழுந்தே. நூறாய் வீசி எல்லோ தாறு மாறாய் விழுந்தே. அப்படி அந்த அரக்கர் கூட்டத்தை எல்லாம் ஒரு வெட்டில 100 தலை ஒரே சரசரமா போய் வீழ்ந்து அரக்கர் போல மொத்தம் அழிஞ்சு போச்சு. அங்க யார் வர்றது? அந்த மதங்கி தலைவி இருக்கிறாங்க. தலைவியாகப்பட்டவங்க அப்பா பரசுராமா உன் தாயாருக்காக என் உயிரை நான் கொடுக்குறேன், ஆகையினால தாயாரை விட்டுடுறாங்க. அப்படின்னா பரவாயில்ல நீயே செத்து போடணும். ஒரே வெட்டு போடுறாரு, போடுது தீவார்த்தனை காமிங்க. அப்படி வெட்டி வெட்டலும் ரேணுகா தேவி அப்பா இந்த ஊரையே நாசமாக்கிட்டேன், ஊரையே கொன்னுட்டேன், ஆகினால என்னதானே கொல்லணும் அப்படின்னு அந்த இடத்துல மண்டிட்டு நிக்கக்கூடிய நேரத்திலே அந்த ரேணுகா தேவியே ஒரே வெட்டி வெட்டுறாரு. ஒரு வெட்டில 2 துண்டு தலை தனியா விழுது. விழுந்ததான் எங்க போறாரு? வேகம் ஓட்ட பேரு நடையாய் ஓடி வரார் பரசுராமன். ஓட்டமா ஓடி வந்து பரசுராமன் தன் தந்தை இடத்திலே சொல்றாரு, அப்பா நீ சொன்ன மாதிரி தாயாரை இறந்துட்ட, தாயாரை வெட்டிய தருதலை என்னவங்க ஆமா தாயாரை வெட்டிய தருதலை என்பார்களே. மாதாவை கொலை புரிந்த பாபாதி என்பார்களே. மாதாவை கொலை புரிந்த பாபாதி என்பார்களே.
கொலை புரிஞ்சவன் வாழ்நாள் பூரா என்ன சொல்ல போறாங்க. ஆகையினால எனக்கு ஒரு பித்து மயக்கமா இருக்குது. எனக்கு ஒன்னும் புரியல பாடின்னு சொல்ல. மகனே என்ன வர கேட்டாலும் கேள்றா. என்ன வர கேக்குறியோ கேக்குற வரத்தை நான் கொடுக்குறேன். என்ன வர வேணாலும் கேளு. இந்த உலகமே வேணுமா நான் தரேன். இந்த ஊர் வேணுமா முனிவராச்சே. ஆமா முனிவராகப்பட்டவர் அவரிடத்திலே ஒரு காமதேனு பசு இருக்கிறது. அந்த பசு கேட்டதெல்லாம் கொடுக்கும். ஆமா ஒரு அரண்மனை கட்டி கொடுங்க இப்படி இப்படின்றதுக்குள்ள அந்த அரண்மனை கட்டிடும். காமதேனு பசு அவரிடத்துலதான் இருக்குது. அந்த காமதேனு பசு கதை எடுத்தா அது ஒரு 3 மணி நேரம் போயிடும். ஆகையினாலே அவர் சொன்னதெல்லாம் செய்ய முடியும். அதையே எனக்கு செய்ய எனக்கு என்னுடைய தாயார் தான் எனக்கு வேணும். மறுபடியும் தாயார் என்னால அவங்க இல்லாமலாம் இருக்க முடியாது. ஆகையினால என்னுடைய தாயாரை எனக்கு திருப்பி கொடுத்துருப்பா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எப்படி அப்படின்னுட்டு ஆமா நம்ம இவன் கேட்கிற வார்த்தை கொடுக்குறோம் சொல்லிட்டோமே. சரி உனக்கு உன் தாய் தானே வேணும். இந்த கமண்டலம் கையில வச்சுக்க. என்னுடைய கமண்டலம் இந்த தண்ணீரை கையில எடுத்துக்க. இருந்தா கொஞ்சம் விபூதி இந்த விபூதி அவன் மேல தெளிச்சு போட்டுட்டு இந்த தண்ணியை தெளிச்சுனா அம்மா உயிரோட வந்துருவாங்க. ஆகையினாலே நீ சென்று வென்று அவளை கொண்டு வந்துரு அப்படின்னு கோரக்கூடிய நேரத்துல